எல்லாருக்கும் வணக்கம். பீகாருக்கும் ஆந்திராவிற்கும் சிறப்பு அந்தஸ்து வழங்க வேண்டும் என்பது அம்மாநில மக்களின் நீண்டகால எதிர்பார்ப்பு. கட்சி வேறுபாடுகளை கடந்து அம்மாநிலங்களின் அரசியல் தலைவர்கள் இதனை வலியுறுத்தி வருகின்றனர். கடந்த நவம்பர் 2023 மாநில சட்டமன்றத்தில் பீகாருக்கு மாநில சிறப்பு அந்தஸ்து தரப்பட வேண்டும் என்ற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. நடந்து முடிந்த ஆந்திர சட்டமன்ற தேர்தலின் வெற்றியின் மூலம் முதல்வராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள சந்திரபாபு நாயுடுவும் கடந்த காலங்களில் ஆந்திராவிற்கு மாநில சிறப்பு அந்தஸ்து தரப்பட வேண்டும் என்று வலியுறுத்தி வந்துள்ளனர். இந்நிலையில் நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடுவும் அங்கம் வகிக்கின்ற தேசிய ஜனநாயக கூட்டணி தற்போது மத்தியில் ஆட்சியில் அமர்ந்துள்ளதால் மாநில சிறப்பு அந்தஸ்து கோரிக்கை மீண்டும் கவனம் பெற்றுள்ளது. இன்னைக்கு நிகழ்ச்சியில் மாநில சிறப்பு அந்தஸ்து இந்த தலைப்பை பற்றின சில முக்கியமான தகவல்களை தான் நாம் பார்க்க போகிறோம். வாங்க இன்னைக்கு நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். ஒரு மாநிலம் புவியியல் நில அமைப்பு ரீதியாகவும் சமூக பொருளாதார ரீதியாகவும் பின்தங்கி இருந்தால் அம்மாநிலத்தை வலுப்படுத்தும் நோக்கில் சிறப்பு அந்தஸ்து வழங்கப்படுகிறது. 5வது நிதிக்குழுவின் பரிந்துரையின்படி 1969 ஆண்டு மாநில சிறப்பு அந்தஸ்து அறிமுகப்படுத்தப்பட்டது. அதன்படி முதலாவதாக அன்றைய ஜம்மு காஷ்மீர், அஸ்ஸாம், நாகாலாந்து மாநிலங்களுக்கு சிறப்பு அந்தஸ்து அளிக்கப்பட்டது. அதன் பின்னர் ஹிமாச்சல் பிரதேசம், சிக்கிம், மணிப்பூர், மேகாலயம், மிசோரம், அருணாச்சல பிரதேசம், திரிபுரா, உத்தரகாண்ட் மாநிலங்களுக்கு மாநில சிறப்பு அந்தஸ்து வழங்கப்பட்டது. இறுதியாக 2014 ஆந்திர பிரதேசத்திலிருந்து தனி மாநிலமாக உருவான தெலங்கானாவிற்கு சிறப்பு அந்தஸ்து கிடைத்தது. இவற்றில் ஜம்மு காஷ்மீர் 2019 யூனியன் பிரதேசமாக மாற்றப்பட்டது குறிப்பிடத்தக்கது. ஒரு மாநிலத்திற்கு சிறப்பு அந்தஸ்து வழங்குவதற்கு கீழ்க்கண்ட அளவுகோல்கள் பரிசீலிக்கப்படும். மலைப்பகுதி போன்ற கடினமான நிலப்பரப்பை கொண்ட மாநிலங்கள் சிறப்பு அந்தஸ்திற்கு பரிந்துரைக்கப்படும். மலை பிரதேசங்களில் உற்பத்தி தொழிற்சாலைகளை உருவாக்குவது சிரமம் என்பதால் அங்கு வளர்ச்சி தடைபடும் என்பதே இதற்கு காரணம். அடுத்து, குறைந்த மக்கள் தொகையுடன் கணிசமான எண்ணிக்கையில் பழங்குடியினர் வசிக்கும் மாநிலங்களுக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்குவது குறித்து பரிசீலிக்கப்படும். அண்டை நாடுகளுடன் எல்லையை பகிர்ந்து கொள்ளும் மாநிலங்களும் பொருளாதாரம் உட்கட்டமைப்பில் பின்தங்கியுள்ள மாநிலங்களும் சிறப்பு அந்தஸ்து பெற கோரிக்கை விடுக்கலாம். பல்வேறு காரணங்களால் மாநில அரசு போதுமான நிதி ஆதாரத்தை திரட்ட முடியாத நிலையில் இருக்கும்போது சிறப்பு அந்தஸ்து கோரிக்கை பரிசீலிக்கப்படும். சிறப்பு அந்தஸ்து கொண்டிருக்கும் மாநிலங்களுக்கு மற்ற மாநிலங்களை விட கூடுதலாக நிதி அளிக்கப்படுகிறது. மத்திய அரசின் திட்டங்களுக்காக மாநிலங்களுக்கு 69% முதல் 75% வரை நிதி ஒதுக்கப்படுகிறது. அதுவே சிறப்பு அந்தஸ்து கொண்ட மாநிலத்திற்கு 90% வரை நிதி வழங்கப்படுகிறது. இவ்வாறாக பொது மாநிலங்களுடன் ஒப்பிடுகையில் சிறப்பு அந்தஸ்து கொண்ட மாநிலங்கள் மக்கள் நல திட்டங்கள் சார்ந்து கூடுதலாக நன்மைகளை பெறுகின்றன. மேலும் சிறப்பு அந்தஸ்து பெற்ற மாநிலங்களின் தொழில் வளர்ச்சியை மேம்படுத்த வரி சலுகைகளும் வழங்கப்படுகிறது. நடுவண் அரசின் தேசிய குடும்ப சுகாதார கணக்கெடுப்பு 2019-2021 படி இந்தியாவின் மிகவும் ஏழ்மையான மாநிலமாக பீகார் உள்ளது. பீகாரின் மக்கள் தொகையில் 33.76% பேர் வறுமை குறியீட்டில் உள்ளனர். வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் மக்களை அதிகம் கொண்டிருப்பதால் பீகாருக்கு மாநில சிறப்பு அந்தஸ்து வழங்க வேண்டும் என நிதிஷ்குமார் உள்ளிட்ட அம்மாநில அரசியல் தலைவர்கள் பலரும் வலியுறுத்தி வருகின்றனர்.
இதற்கிடையில் 2013இல் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாநிலங்களை கண்டறிய அப்போதைய தலைமை நிதி ஆலோசகர் ரகுராம் ராஜன் தலைமையில் குழு ஒன்று அமைக்கப்பட்டது. இக்குழு தாக்கல் செய்த அறிக்கையின் முடிவில் பீகார், ஒடிஷா ஆகியவை பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாநிலங்களாக அடையாளம் காணப்பட்டன. இதைத் தொடர்ந்து பீகாருக்கான மாநில சிறப்பு அந்தஸ்து கோரிக்கை வலுப்பெற்றது. 2014இல் ஆந்திர மாநிலம் இரண்டாக பிரிக்கப்பட்டு தெலுங்கானா மாநிலம் உருவானது. தலைநகரம் ஹைதராபாத் தெலுங்கானாவுக்குள் வந்தாலும் 10 ஆண்டுகளுக்கு 2 மாநிலங்களுக்கும் பொதுவான தலைநகரமாக நீடிக்கும் என்று அறிவிக்கப்பட்டது. அந்த காலக்கெடு 2024 ஜூன் 2 அன்று நிறைவடைந்தது. ஹைதராபாத்தை இழந்தது உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் ஏற்பட்ட வருவாய் இழப்பை ஈடு செய்ய மாநில சிறப்பு அந்தஸ்து அளிக்குமாறு ஆந்திர பிரதேஷ் கோரிக்கை விடுத்து வருகிறது. ஆந்திர பிரதேசத்திற்கு மாநில சிறப்பு அந்தஸ்து வழங்கப்படும் என வாய்மொழியாக 2014இல் பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் உறுதியளித்தார். மாநில சிறப்பு அந்தஸ்தை வலியுறுத்தி கடந்த சில ஆண்டுகளாக ஆந்திர பிரதேசத்தில் தொடர் போராட்டங்கள் நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. மாநில சிறப்பு அந்தஸ்து பற்றின சில முக்கியமான தகவல்களை இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம பார்த்தோம். இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். இந்த காணொளியை உங்கள் உற்றார், உறவினர்கள், நண்பர்கள் எல்லாருக்கும் பகிர்ந்துக்கோங்க. என்னோட சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.